சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பான பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். யாருமே களத்தில் இல்லையே, இது வெற்றி இல்லையே, போலி வெற்றி. அந்த போலி வெற்றி கூட அங்க இருக்கிற வாக்காளர் ஓட்டுகளை வீல திமுக போட்டாங்க. எங்க கட்சி நிர்வாகிகள் ஓட்ட பல ஓட்ட அவில போட்டாங்க. என் ஓட்டு போட போகல. கடைசியில் பார்த்தா எங்களுடைய முக்கிய பொறுப்பாளர் ஓட்டையே திமுக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆக கல் ஓட்டின் மூலமாக அதிக வாக்குகளை பெற்று நாங்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் என்று மம்மதியில் இருக்கிறாங்க. 2026 அதே சட்டமன்ற தொகுதியில் என்ன நிலைமை ஏற்படும் என்பதை அந்த காலகட்டத்தில் நாங்கள் சொல்றோம். நிச்சயமாக பலமான கூட்டணி அமையும். அது தேர்தலுக்கு இன்னும் 13 மாசம் இருக்குது. ஏங்க இப்ப எப்படி தேர்தல் சொல்ல முடியும்? 5ல் 1 பாகம் இருக்குதுங்க. 5 ஆண்டு என்று சொன்னால் இன்னும் 1 ஆண்டுக்கு மேல இருக்குது. மார்ச் மாதம் தான் அறிவிப்பாங்க. பிப்ரவரி மாதம் தானே 13 மாத காலம் தேர்தலுக்கே இருக்குது. தேர்தல் நேரத்தில் நல்ல வலிமையான கூட்டணி அமையும். கவலைப்பட வேண்டியதே இல்லை. எப்படி சார், அதாவது நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் பலமான கூட்டணி அமையும். உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக தெரிவிப்போம். எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. இன்னொரு 4-5 மாதம் ஆகணும். ஒரு 6 மாதம் போகணும். 6 மாதம் போனால் தான் அந்த கூட்டணி வடிவம் பெறும். ஏன்னா கூட்டணி என்பது வாக்குகள் சிதறாம அனைத்து கட்சியுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும், எதிரிகளை வீழ்த்த வேண்டும். எங்களுக்கு எதிரி என்பது திமுக தான், புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அப்படின்னா வாக்குகளை ஒன்றாக சேர்த்தணும். ஏன்னா திமுக இன்றைக்கு ஸ்டாலினே சொல்லிட்டு இருக்காரு அடிக்கடி, எங்க கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள்லாம் ஒரே கொள்கையுடன், ஒரே கொள்கையாக தான் எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருப்பானே? எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் ஒன்றாக சேர்ந்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக அமைக்கப்படுகின்ற கூட்டணி. தேர்தல் முடிந்த பிறகு அவரவர் கொள்கைப்படித்தான் அந்தந்த கட்சி நடத்துவாங்க. அப்படித்தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். அப்படித்தான் நாங்களும் கூட்டணி அமைக்கிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவின் வெற்றி போலியானது என்றும், யாரும் இல்லாத களத்தில் திமுக வென்றுள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்.